ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூலை 14ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது? இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பெரி. ஸோ வீக்லி எக்ஸ்பெரியில் நம்ம எப்படி பார்க்கணும், இனி வர்ற வாரங்களில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வந்துட்டு ஒரு செக்லிஸ்டாகவே பார்க்கலாம். இப்போது நம்ம இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இது பேஸ் பண்ணி ஒரு வாரமாக அதை மட்டுமே பார்த்துட்டு வரோம். ஒன்றே செய் நன்றே செய் அப்படின்ட்டு. ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, இல்லை இதில் இன்னும் நம்ம ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸை இன்க்ளூட் பண்ணலாமா, இல்லை நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க இன்க்ளூட் பண்ணுறக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் எந்த சேம் ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் 25 புள்ளிகளுக்கு கம்மியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை வச்சு அதோட லெவல்ஸை மட்டும்தான் எடுத்து மார்க்கெட்டோட கண்ட்ரோல் பார்க்குறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால் செல்லர் பேனிக் ஏரியா, புட் செல்லர் பேனிக் ஏரியா. எதற்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதோட வேல்யூவை இன்ட்ரென்சிக் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறோம். ஏன்னா அட் மணியில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னா மேக்சிமம் நமக்கு எக்ஸ்டென்சிக் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், கொஞ்சமாக இன்ட்ரென்சிக் வேல்யூ இருக்கலாம், அவ்வளோதான். அப்போது அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூவை மாறணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் ப்ரீமியம், புட் ஆப்ஷன் ப்ரீமியம், இது ஆப்ஷனுடைய ப்ரீமியம் எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட்னால தான் நம்ம கால் செல்லர் பேனிக் ஏரியா, புட் செல்லர் பேனிக் ஏரியா அப்படின்னு பார்க்குறோம். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்த கால் செல்லர் பேனிக் ஏரியான்ட்டு 24,280, ஏன்னா நேற்று 24,200 கால் புட்டோட காமன் ஏடிஎம் 80. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் 24,200 + 80, இது 24,280. அதே மாதிரி பாட்டத்தில் 24,200 - 80, அப்போ 24,120க்கு ஒரு லைன் போட்டுறேன். அப்போ இந்த ஏரியாவுக்கு என்ன பேர் வைக்கிறேன்னா டாப்ல இருக்கிற ஏரியாவுக்கு பேர் கால் செல்லர், கீழே இருக்கிற ஏரியாவுக்கு பேர் புட் செல்லர் பேனிக் பிளேஸ்ன்னு வச்சிடறேன். ஸோ இந்த ஏரியாக்குள்ள இருக்கிற வர மார்க்கெட் ரொம்ப இம்பாக்டடா இருக்கும், ஒரு முடிவெடுக்கும் திறனே இருக்காது. ஒன்று கால் செல்லர் பேனிக் ஏரியாவுக்கு மேலே இருக்கணும், இல்லைன்னா புட் செல்லர் பேனிக் ஏரியா கீழே இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கேஸ் ஸ்டடியில் இருக்கணும். அப்புறம் இந்த காம்பினேட்டிவ் 80 + 80 160 அப்படின்னு வச்சிடறேன். இது எதற்காக அப்படின்னா இப்போ 24,200 இருக்கும்போது மார்க்கெட் எங்க போகுதுன்னு தெரியல, இது நல்லா மேலே போறக்கும் வாய்ப்பு இருக்கு, நல்லா கீழே போறக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ரெண்டையுமே வாங்கிடலாமே, அப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் தெரியல, சரி ஏதாவது ஒன்னாச்சும் ப்ராஃபிட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் என்ன பண்ணுவாங்க, ரெண்டையுமே பை பண்ணிடுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் எங்கேயும் ரேஞ்ச் பெருசாக ஆக போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா ரெண்டையுமே வித்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு எங்க ப்ராஃபிட் வரும் லாஸ் வரும் பார்க்குற ஏரியா தான் நமக்கு வைட் ரேஞ்ச். அப்போ இது என்ன பண்றோம்னா 24,200 மைனஸ் நம்ம 160 + 160 அதற்கு ஒரு மார்க் பண்றோம். இந்த மார்க் பண்றதுக்கு ஏரியாவுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு 24,360 இந்த இடத்துல போட்டாச்சு. அதே மாதிரி பாட்டத்தில் 24,040 இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த ரேஞ்சை கடந்து, அதாவது மேல டாப் இருந்தா டாப்பை பிரேக் பண்ணிடணும், இல்லைன்னா பாட்டம்னா பாட்டம் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனா மட்டும்தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஆனா ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு என்ன தெரியுங்களா, இந்த ஏரியாக்குள்ள க்ளோஸ் ஆனாலே போதும், அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த ஏரியாவுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க. இந்த ஏரியாவுக்கு ஒரு ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் மார்க்கெட்டோட கண்ட்ரோல் ஏரியா. அப்போ மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் வரணும் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கா, மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறதே நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும். அடுத்தது மார்க்கெட்டோட மிட் பாயிண்ட் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு கண்ட்ரோல் ஏரியா வரும். ஸோ அதைத்தான் நம்ம இப்படி போட்டிருக்கோம். அப்போ 23,950 24,300 நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நிலை பெறாத வர மார்க்கெட்ல என்ன வேணும் அப்படின்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு இதற்கு கீழே நின்னா அவங்களுக்கு லாஸ் வர தொடங்கிடும். லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஏரியாக்கு கீழே மென்ஷன் ஆனா, அதாவது சஸ்டெயின் ஆனா, நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஏரியாக்கு கீழே சஸ்டெயின் ஆனா அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். லாங் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வரும் கீழே சஸ்டெயின் ஆனா,
மேலே சஸ்டெயின் ஆனால் கண்டிப்பாக ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதுக்கு தான். ஸோ அவங்க எவ்வளோ டிசிப்ளினாக இதை மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்மளுடைய ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு போயிடலாம். ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரென்சிக் வேல்யூ கணக்கீடு பண்ணுறோம். அப்போது 24,206 ஏன்னா காலோடைய ப்ரைஸ் புட்டோட ப்ரைஸோட டிஃபரெண்ட்டாக வந்துட்டு நம்ம காலோடைய ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரைக்கோட இல்லைனா மைனஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே காலோட ப்ரைஸ் அதிகம், ஸோ அதனால 24,206 பேஸ் பண்ணியாச்சு. அப்போ 80 அப்படிங்கிற போது நமக்கு என்ன இல்லை அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இல்லை, 50, 100, 150 தான் போகும். ஸ்ட்ரைக்கோட டிஃபரன்ஸ், ஆப்ஷன் செயினோட டிஃபரெண்ட். அப்போ இதில் 80க்கு பக்கத்தில் நமக்கு இருக்கிறது 100 அப்படிங்கிற ரவுண்ட் ஆஃப்னால நான் 80ங்கிற ஏடிஎம் நான் என்ன பண்ணுறேன் 100 கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போது 24,100 கால் 24,300 புட் வராங்க. அப்போ 24,206க்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ கணக்கீடு பண்ணுறோம். அதில் 106 அப்படிங்கிற இன்ட்ரென்சிக் வேல்யூ 24,100 காலுக்கு. 24,100 கால் 106 ரூபாயை தக்க வச்சா தான் மார்க்கெட் 24,206க்கு மேலே நிற்கும். அவ்வளோதான் இதோட லாஜிக். அதுவே 24,300 புட் ஆப்ஷன் 94 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் தான் மார்க்கெட் 24,206க்கு கீழே இருக்கும். அவ்வளோதான். அப்போ இதோட டோட்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 200. அப்போ 24,100 கால் 200 ரூபாயை தக்க வைத்தால் 24,300 புட் ஓடிஎம் ஆப்ஷனை முடியும். 24,300 புட் ஆப்ஷன் 200 ரூபாய் அப்படிங்கிற டோட்டல் ரேஞ்சை தக்க வச்சா 24,100 கால் ஓடிஎம்மா மாறணும். ஸோ இன்னைக்கு அது என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வைட் ரேஞ்சுக்கு 24,206 பேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம், 160 பாயிண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் பண்றோம். அப்ப ரவுண்ட் ஆஃப் ஃபிகரா 150 எடுத்துட்டு நம்ம 24,050 கால் 24,350 புட் எடுக்கிறோம். 24,050 கால் 156க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கும். 24,350 புட் 144க்கு மேல இருந்தால் மார்க்கெட் வந்துட்டு 24,206க்கு கீழே தான் முடிய போகுது. இதுல டோட்டல் ரேஞ்ச் 300. அப்ப யாராவது ஒருவர் 300 ரூபாயை தக்க வைக்கணும். அந்த 300 ரூபாய் தக்க வச்சா இன்னொன்று ஓடிஎம்மா மாறிடும். அவ்வளவுதான் லாஜிக். ஸோ இதையும் பார்த்து இங்க பாருங்க, 24,100 கால் 200 ரூபா டோட்டல் ரேஞ்ச், 106 ரூபாய் இன்ட்ரென்சிக் வேல்யூ. அவங்க இவங்க இன்னைக்கு ட்ரேடு நடந்தது ஃபுல்லாவே 106க்கு கீழே. அப்ப கண்டிப்பா மார்க்கெட் 24,206 வரக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. அப்ப 24,200 புட் ஆப்ஷன் நமக்கு ஐடிமா தான் இருக்க போறாங்க. அவ்வளவுதான் லாஜிக்கா இங்க நமக்கு கிடைச்சாச்சு. அப்ப 24,300 புட் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூ 94. அவங்க 94 கட்ட வரவே இல்லை. அதே மாதிரி 200ங்கிற டோட்டல் ரேஞ்ச் இன்னைக்கு இவங்க ட்ரேடு நடந்தது ஃபுல்லாவே அதிகமா பாத்தீங்கன்னா அந்த 200க்கு மேல். இதை பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த நேர் பாருங்க, இது ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பெரிய மூமெண்டம்லாம் வந்துருச்சுன்னா மார்க்கெட் அதற்குள்ள இன்சைடுக்குள்ள இருக்கிற வர கண்டிப்பா ரேஞ்ச் பிரேக் அவுட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ இதை வந்து நீங்க உங்களுடைய கீ பாயிண்ட்ஸ்ல இதை நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை 200 அப்படிங்கிற ரேட்டை பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு கீழே மட்டும்தான், மதியத்திற்கு முன்னாடி மட்டும்தான் அது கீழே இருந்திருக்காங்க. மதியத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மார்க்கெட்ல அவங்க 200க்கு மேலே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன நமக்கு கிடைக்குதுன்னா 24,300 புட் ஆப்ஷன் நமக்கு 200 ரூபாய்க்கு மேலே இருந்தாலே 24,100 கால் ஓடிஎம்மா இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி தான் அதிகம். அப்ப இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 24,100 காலை வந்துட்டு செல் பண்றதுக்குண்டான வாய்ப்பா மாத்திடுவாங்க. இதே 24,300 புட் ஆப்ஷன் 200 ரூபாய் கீழே வரக்கூடிய வாய்ப்பா இருந்தா 24,100 கால் ஐடிமா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஜாக்பாட்டா அமையிருக்கும் வாய்ப்பா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முடிவெடுக்கலாம். அடுத்தது வைட் ரேஞ்ச். இதை பார்க்கும்போது 24,050 காலுக்கும் 24,350 புட்டுக்கும் போட்டிருக்கோம். 24,050 காலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ 156. அதே மாதிரி 24,50 காலுக்கு பார்த்தீங்கன்னா 300 டோட்டல் ரேஞ்ச். அதே மாதிரி புட் ஆப்ஷனுக்கு 24,350 புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் வேல்யூ 144. அதே மாதிரி டோட்டல் ரேஞ்ச் நமக்கு 300. அப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 300க்கு மேல அதிகமா சஸ்டெயின் பண்ணவே இல்லை. மதியத்திற்கு மேல கொஞ்ச நேரம் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. அப்போ இது சஸ்டெயின் பண்றதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இவங்க 300க்கு மேல இவங்க சஸ்டெயின் பண்ணா தான் 24,050 புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஐடிஎம்மா இருக்க முடியும். இவங்க 300க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னால 24,050 புட் ஆப்ஷன் வந்து ஓடிஎம்மா மாறிடும்.
ஸோ இந்த இடத்துல அந்த இடம் இம்பாக்டட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ 24,050 கால் நமக்கு ஐடிமா இருக்கணும், ஓடிமா மாறுறது எங்க இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுட்டா 24,050 கால் புட்டை நம்ம வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இங்க கிடைக்கும். இன்னைக்கு இந்தியா விக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவா இருந்தாங்க. இவங்க பாசிட்டிவா இருக்கிற வர பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை பாத்தீங்க அப்படின்னா துரு துரு துருன்ட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு அடங்காது. அப்ப அது போல இங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா துரு துரு துருன்னு மேல கீழே ஒரு ஆக்ஷன் இருந்துட்டே இருக்கும். இதுவே நமக்கு ஏதாச்சும் ஒரு எஸ்டர்டே ஹை ஆர் லோ இந்த பிரேக் அவுட் ஆயிருந்தா என்ன நடந்திருக்கும், இல்லாம இருந்தா அப்ப இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா எஸ்டர்டே ஹையும் பிரேக் ஆகல, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகல. அப்ப இதற்குள்ள இருக்கிறவரை மார்க்கெட் இதற்குள்ள இன்சைடு வால்டைல் ஆகும்போது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கீ பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க நோட் பண்ணிருக்கலாம். அது போக செக்டர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரும் பெருசா ஒரு இம்பாக்டட் இல்லை, நெகட்டிவ். அதே மாதிரி உங்களுக்கு செக்டாரியல் இண்டிசஸ்லயும் ஒரு பெருசா எந்த ஒரு செக்டாரும் இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணல. அப்ப மார்க்கெட் வந்து ஒரு நியர்பை நெகட்டிவ் ஓப்பன் நடந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்க பார்த்து அது முடியாம மார்க்கெட் பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்சிலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இங்க ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்ட்ரென்சிக் வேல்யூ கால்குலேஷன் வச்சு மட்டுமே நம்ம இந்த மாதிரி டேட்டா எடுத்துட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு எவ்வளவு தூரம் பயன்படுது அப்படிங்கிறத ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதை இன்டெப்தா நம்ம வந்துட்டு ஜூலை 19ஆம் தேதி ஒரு பெய்ட் ஆன்லைன் வெபினார் வச்சிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து கொள்ளலாம். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதனுடைய என்கொயரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.